14 things I am not buying in 2024. அதான் நீங்க உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது எல்லாமே பியூர்லி என்னோட ஒப்பீனியன்ஸ் தான். இதுல உங்களுக்கு இத நீங்களும் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. என்னோடது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். இத பண்றதுனால நம்மளுக்கு பணம் சேவ் பண்றதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணாம இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் கிஃப்ட்ஸ். நானும் என் ஹஸ்பண்டும் கிஃப்ட்ஸ் மாத்தி மாத்தி கொடுத்துக்க வேணாம். பர்த்டேக்கு, ஆனிவர்சரிக்கு அந்த மாதிரின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த ஒரு புடவைன்னு எடுத்தோம்னா, பட்டு புடவைன்னு எடுத்தோம்னா ஒரு 5000 ரூபாய் ஆகும். அதுக்கப்புறம் வேற ஏதாவது கிஃப்ட் அந்த மாதிரி தேட போய் தேவையில்லாம அதிகமா காசு தேவையில்லாம செலவாகிற மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா புடவைலாம் இந்த மாதிரி முன்னாடிலாம் புடவை தான் எடுப்பாரு. ஏன்னா நான் அதை கட்டவே மாட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக அந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சு வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நாங்க பணம் சேர்த்து வாங்கினது கோல்ட்ல. ஸோ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் ஆச்சு, ஒரு கிஃப்டாவும் ஆயிடுச்சு. ஸோ கிஃப்ட்ஸா வேற எந்த விதமான கிஃப்ட்ஸா இல்லாம இருக்கட்டும் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது நெயில் பாலிஷ். நெயில் பாலிஷ் ஏன் அப்படின்னா, நான் நெயில் பாலிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டபுள் கலர்லலாம் நான் போட்டுட்டு இருப்பேன் ஸ்கூல், காலேஜ் படிக்கிற டைம்ல. பட் வெளியில போய் போட மாட்டேன், நானே போடுவேன். பட் என் பையன் பிறந்ததுக்கு அப்புறமா நான் நெயில் பாலிஷ் போடுறத குறைக்க ஆரம்பிச்சேன். ரைட் ஹேண்ட்ல மட்டும் போடாம இருந்தேன், லெஃப்ட் ஹேண்ட்ல மட்டும் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நெயில் பாலிஷ் வாங்கணுங்கிறதுக்காக எனக்கு அந்த பேபி பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். அதை திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருப்பேன். பட் என்னால கண்டினியூஸா போட முடியாது, அப்புறம் போட பிடிக்கல. ஆனா நெயில் பாலிஷ் மட்டும் சும்மா வாங்கி வச்சிருந்தேன். ஸோ ஃபைனலி சரி வேண்டாம், நம்மளுக்கு நெயில் பாலிஷ் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நெயில் பாலிஷ் வாங்க போறது இல்லை இனிமே. அடுத்தது ஃபேன்சி ஸ்டேஷனரி சப்ளைஸ். குழந்தைங்க இருக்க வீட்டுல இந்த ஸ்டேஷனரி நிறையாவே இருக்கும். அதுவும் 2 நாள் முன்னாடி நாங்க எக்ஸிபிஷன் போயிருந்தோம். இங்க எங்க லோக்கல்ல போட்டிருந்தாங்க. அங்க ஒரு ஸ்டேஷனரி கடை ஃபுல்லா ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கிறது. லிப்ஸ்டிக்கான எடுத்து பார்த்துட்டு இருந்தா அது எரேசர். ஆனா அது எதுவுமே ஒரு 2 நாளைக்கு மேல இருக்கவே மாட்டேங்குது, உடனே உடஞ்சிருது. என் பையன் அப்படிதான் ஒரு ஷார்ப்னர் ஒண்ணு வாங்கினா 2 நாள்ல உடஞ்சிருச்சு. இது வாங்குறதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம். அது 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபான்னு வச்சிருக்காங்க. அது டோட்டல் வேஸ்ட். அது ஒரு பீஸ்ன்னு நம்ம பார்ப்போம். ஆனா அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நிறைய வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இனிமே வாங்கக்கூடாது அப்படின்னு இருக்கேன். அடுத்தது நான்ஸ்டிக் வேர். முடிஞ்ச அளவுக்கு எல்லா நான்ஸ்டிக்குமே ரிமூவ் பண்ணிட்டேன். இன்னும் ஒண்ணுதான் இருக்கு, ஆஃபர்ல இருக்கு. ஸோ அதுல ரீசெண்டா 2 இருந்தது. அதுல ஒண்ணு தோசை தவா, அதை கேஸ்ட் அயனா மாத்திட்டேன். இன்னும் ஒண்ணு இருக்கு, அது மேபி அந்த நான்ஸ்டிக்கையும் மாத்திட்டு அதையும் கேஸ்ட் அயனா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஆனா புதுசா இனிமே நான் இந்த வருஷம் நான் இல்ல, 2024ன்னு இல்ல, எப்பவுமே நான்ஸ்டிக் குக்வேர் வாங்க வேணான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம எவ்வளவு அதை இன்வெஸ்ட் பண்ணாலும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேல அது வரவே மாட்டேங்குது. சீக்கிரமாவே அந்த நான்ஸ்டிக் கோட்டிங் போயிடுது. ஸோ இனிமே அதுல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு பாக்குறேன். அடுத்தது குக் புக்ஸ், அப்புறம் இந்த பேக்கிங் கிளாஸஸ், ஈவன் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருக்கு. இதுக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் குரூப்ல எல்லாம் கூட நான் இருந்திருக்கேன். அவங்க பேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பட் ட்ரஸ்ட் மீ, நம்ம அந்த குக் புக்கு, பேக்கிங் கிளாஸஸை விட சூப்பரான குக்கிங் வீடியோஸ்லாம் நம்மளோட யூடியூப் சேனல்ஸ்ல இருக்கு. நான் ஃபுல் பேக்கிங்கையும் நான் பேக்கிங்னா என்னன்னே தெரியாது, ஃபுல் பேக்கிங்கையும் நான் ஆன்லைன்ல யூடியூப்ல மட்டுமே பார்த்து பேக்கிங் கத்துக்கிட்டேன். நம்ம சேனல்ல நீங்க பாக்குற ஒவ்வொரு பேக்கிங் வீடியோவும் நானா கத்துக்கிட்டு பண்ணதுதான். ஸோ நம்ம அதில் கிளாஸ்ல காசு கொடுத்து சேர்றதை விட ஆன்லைன்ல பண்றதை விட நம்மளே கத்துக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்தது ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். என்னோட ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பிடிச்சிருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இதுக்கு மேல நான் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் கண்டிப்பா வாங்க போறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ரீசெண்டா தான் நான் எல்லாமே கிளாஸா மாத்தினேன். அதோட இப்போ ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கிச்சன் டீக்ளட்டர் அண்ட் ஆர்கனைஸ் பிஃபோர் 2024. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். அதுல நான் சில இன்கிரீடியன்ஸ் வேணாம்னு சொல்லி கிச்சன்ல இருந்து ரிமூவ் பண்ணேன். ஸோ இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா கண்டெய்னர்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ராவே இருக்கனால புதுசா எந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸும் வாங்க போறது கிடையாது. அடுத்தது லேம்ப். லேம்ப்னு சொல்லும் போது இந்த ஸ்டாண்டிங் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, தரையில வைக்கிற மாதிரி ரொம்ப ஃபேன்சியா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதை பார்க்கும்போது நானே வாங்கணும்னு நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். 1000 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஈவன் நைட் பெட் சைட் லேம்ப் அதை கூட சொல்லலாம். இதுல என்னன்னா பேசிக்கலி நான் கொஞ்சம் கிளீன் பண்றதுக்கு எனக்கு பிடிக்காத விஷயம். ஸோ இந்த ஸ்டாண்டிங் லேம்ப்லாம் மூவ் பண்ணி என்னால் கிளீன் பண்ணணும்னா நான் கண்டிப்பா கிளீனே பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி சீலிங்ல போடுற மாதிரியான லேம்ப்ஸ் மட்டும் எனக்கு போதும்னு நினைக்கிறேன். நாங்க புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஹோம் ஹவுஸ்.
ஸோ வந்துட்டு அங்க போகும்போதும் இந்த மாதிரி சீலிங் லைட் மட்டும்தான், ஸ்டாண்டிங் லேம்ப்ஸோ இல்ல பெட் சைட்ல நைட் லேம்போ கிடையாது. அதே மாதிரி டேபிள் ஃபேன் அண்ட் ஏர் கூலர்னு சொல்லலாம். ஏர் கூலர் வந்துட்டு ஒண்ணு என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் அந்த காத்து ஒத்துக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு சில அலர்ஜிஸ் இருக்கனால டக்குன்னு கோல்டு வந்துருது. இன்னொன்னு டேபிள் ஃபேனும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த என் பையனும் வந்துட்டு அந்த டேபிள் ஃபேனை ஒரு வழியா ஆக்கிடுவான். ஏன்னா இன்லாஸ் வீட்ல ஒரு டேபிள் ஃபேன் இருக்கு. அதை என் பையன் வந்து பார்ட்டா கழட்டி அதை சேர்த்துட்டு இருப்பான். ஸோ அதுக்கு சீலிங் ஃபேன் மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். தேவையில்லாம அதுல இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு பாக்குறேன். அடுத்தது எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட். நிறைய வாட்டி நான் வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு வந்துட்டு மெஷின் வாங்கணும், சைக்கிளிங் பண்ற மாதிரி இல்ல ரன்னிங் பண்ற மாதிரி. ஈவன் அமௌண்ட்லாம் கூட போய் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். 30,000 40,000 ஈவன் லேக்ஸ் கூட இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் விட பெஸ்ட் நான் 1 இயரா பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல நம்ம நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் போடுவாங்க. அதை பார்த்து நம்ம ஈஸியா ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் இருக்கும். அதுவே ஈஸியா இருக்கு. ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் கூட தேவையே கிடையாது. நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஸோ வந்து எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட் எதுவும் நான் 2024லன்னு இல்லை, எப்பவும் வாங்குறதா எனக்கு ஐடியா கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ் கண்டிப்பா நான் வாங்க போறது கிடையாது. நான் பேங்க்ல வேலை பார்த்த டைம்ல மல்லு கட்டி வாங்கணும்னு சொல்லி ஒரு கார்டு கொடுத்தாங்க. அதை நான் ஆக்டிவேட் கூட பண்ணவே இல்லை. கிரெடிட் கார்டுன்னு போயிட்டா நம்மளுக்கு வந்துட்டு அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஈவன் ஃபினான்ஷியல் புக்ஸ் நானும் படிக்கிறேன். இப்போ நான் ரீசெண்டா படிச்சிருந்த புக்ல கூட நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அது எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோமான்னு சொல்ல முடியாது. ஸோ பெஸ்ட் நம்ம ஏதாவது ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்றதுக்காக கிரெடிட் கார்டு வாங்கி அது ஒருவேளை நம்ம பேமெண்ட் மறந்துட்டோம்னா அவசியம் இப்ப இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருக்க காசு செலவு பண்றது பெட்டர், கிரெடிட்ல பண்ணாம. ஸோ கிரெடிட் கார்ட்ஸ் நான் வாங்க போறது கிடையாது. அடுத்தது ஃபேஸ் மாஸ்க் இல்ல ஃபேஸ் பேக் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நிறைய இருக்கு. நம்ம மார்க்கெட்ஸ்ல சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம்னா ஏகப்பட்டது இருக்கும் டிஃப்ரெண்டா. அதுல அவங்க போட்டிருக்கதெல்லாம் பார்த்தா நல்லா ஆயிடும் அப்படின்னு தோணும். பட் ட்ரஸ்ட் மீ, நம்ம வீட்ல செய்யறது நம்ம வீட்ல இருக்கிறத வச்சே பண்ணலாம். உங்களுக்கு ஒன்று ரொம்ப சிம்பிள் ஆப்ஷன்னா முல்தானி மெட்டி நீங்க யூஸ் பண்ணலாம். அதையும் விட ரொம்ப சிம்பிள்னா எனக்கு பாத்தீங்கன்னா ட்ரை அண்ட் ஆயிலி ஸ்கின் 2 விதமாவும் இருக்கும் என் ஸ்கின். அதனால நான் வந்துட்டு அரிசி மாவு, கடலை மாவு 2 யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னா நீங்க அரிசி மாவு மட்டும் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா கடலை மாவு மட்டும் யூஸ் பண்ணுங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பேக் போட்டு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்தது ஒர்க் அவுட் க்ளோத்ஸ் அண்ட் ஜிம் மெம்பர்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒர்க் அவுட்டுக்குன்னு சில பேர் க்ளோத்ஸ் வாங்கி அதை போட்டுப்பாங்க. நம்ம வீட்டில் தான் நான் பண்றேன். ஸோ வந்து நான் வீட்டில் ஜென்ரலாக நான் போடுற என்னோட டிஷர்ட் அண்ட் பேண்ட் அதே தான் நான் யூஸ் பண்றேன். அதுக்குன்னு க்ளோத்ஸ்லாம் நான் எதுவும் தனியாக வாங்குறதும் இல்லை, வாங்க போறதும் இல்லை. அந்த இன்னொன்று வந்து ஜிம் மெம்பர்ஷிப். ஜிம்முக்கு போகும்போது ட்ரெஸ் அந்த மாதிரி தேவைப்படும். நான் ஜிம் மெம்பர்ஷிப்பும் நான் வாங்க போறது கிடையாது. ஏன்னா ஜிம் மெம்பர்ஷிப் வாங்கிட்டு ஒவ்வொரு நாளும் போக முடியுமான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டுல குழந்தை இருக்கான், அவனை பாத்துக்கணும். சோ லேடிஸ்க்கு எப்பவுமே வராதே பிரச்சனை தான். எல்லா நாளும் கண்டினியூ பண்ண முடியுமா சொல்றாரு. அதுக்கு வீட்டுல கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா எங்கேயாவது ஒரு 10 மினிட்ஸ் கேப் கிடைக்காதா. அடுத்தது ஹேருக்கு யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஹேர் கர்லர், ஹேர் ஸ்ட்ரைட்னர், இந்த மாதிரியான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. அது நிறையது எனக்கே என்னன்னு தெரியாது. பட் அது எதுவுமே நான் வாங்க போறது கிடையாது, வாங்கினதும் கிடையாது. இந்த ஒண்ணு ஹேர் ட்ரையர் மட்டும் தான் நாங்க வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி என் பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் டக்குன்னு கோல்டு வந்துடும், உடனே டக்குன்னு சளி பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக நான் மெயினா வாங்கினது. இதுவுமே நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், முடி கொட்டும் அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் மட்டும் யூஸ் பண்ணாங்க. வேற ஹேருக்குன்னு வேற எதுவுமே கிடையாது, சீப் மட்டும் தான் வச்சிருக்கேன். அந்த லாஸ்ட் ஒன் அயனிங் போர்டு அண்ட் அயன் பண்ற மிஷினுமே. நான் இப்போ அயன் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றதை பாத்தீங்கன்னா என் இன்லாஸ் வீட்ல இருந்து கடன் வாங்கிட்டு வந்தது. எனக்கு ஜென்ரலா அயன் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதுக்காக அதை இன்வெஸ்ட் பண்ணி அயன் பண்ண போறது கிடையாது. ரொம்ப இதுன்னா நான் ஏதாவது பட்டு சாரி அப்படி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கட்டணும்னா அது ட்ரை கிளீனிங் தான் கொடுக்க போறோம், அதுக்கு வெளியில தான் கொடுக்க போறோம். மத்தது வந்துட்டு இந்த மாதிரி கடன் வாங்கி பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்டீமர் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யாராவது வீட்டுல ஸ்டீமர் வச்சிருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, வாங்கலாமா வேணாமான்னு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களோட லிஸ்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது எல்லாரும் கூடவும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.